ஆசைப்பட்டபடி குழந்தைய நல்லபடியா கண்டிப்பா பெத்தெடுப்பேம்மா. அது நாங்க எல்லாரும் பார்க்கதான் போறோம். கடவுள் இருக்காருமா, கடவுள் இருக்காரு. என்னங்க, ஸ்கேன்ல நல்ல ரிப்போர்ட்டா வரணும்னு நான் போய் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வரேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க நந்தினியை பாத்துக்கோங்க. கவலைப்படாம இருமா. நந்தினி, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தெரியாம கதவை திறந்துட்டேமா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அறிவு இருக்கா உங்களுக்கு? கதவு திறக்கும் போது பாத்து திறக்கிறது இல்லையா? கண்ணு எங்க வச்சுட்டு வரீங்க? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க பொண்ணுக்கு போட வேண்டிய பெயின் ரிலீஃப் இன்ஜெக்ஷனை உங்க வைஃப் தட்டி விட்டுட்டாங்க. கீழே பாருங்க. அது ஏதோ தெரியாம தவறுதலா. இதுக்குதான் பேஷண்ட பாக்கிறதுக்கு நாங்க யாரையும் அலோ பண்றது கிடையாது. முதல்ல வெளில போங்க. கவிதா, இப்படி சத்தம் போடுறீங்க? எதுக்காக சத்தம் போடுறீங்க? இல்ல டாக்டர், பேஷண்ட் கண்ணு முழிச்சதும் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இன்ஜெக்ஷன் போட சொன்னீங்க. அந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக நான் கொண்டு வந்தேன். அத பார்க்காம இவங்க தட்டி விட்டுட்டாங்க. அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு டாக்டர். சரி, தெரியாம தானே மோதிட்டாங்க. வேற இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து போட வேண்டியதானே? அதுக்காக இப்படியே பேசுவீங்க? இதுதான் நீங்க நர்சிங்ல கத்துக்கிட்டு வந்ததா? போங்க, வேற இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம் சிஸ்டர், பிரேமாவை வச்சு நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். நீங்க போய் ஐசியூ ரெடி பண்ணுங்க. இல்ல டாக்டர், நானே இந்த பேஷண்ட்டுக்கு பெயின் ரிலீஃப் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேனே. ஏன்? அது இல்ல டாக்டர், நான் தான் கீழே போட்டு உடைச்சிட்டேனே, அதுக்கு தான். அதான் நான் பிரேமா வச்சு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க. இல்ல மேடம், நான் தான் போங்கன்றேன்ல. ஓகே டாக்டர். ஹவுஸ் கீப்பிங்க கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். போங்க. சாரி சார், இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதனால என்னம்மா, பரவாயில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் பேஷண்ட் உள்ள போய் பார்க்கறேன். பாருங்க. என்னங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. அன்னைக்கு போன்ல ரேவதி இறந்து போன விஷயம் தெரியும் மட்டும் தானே சொன்னேன். என்கிட்ட எவிடன்ஸ் இருந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த லெஃப்ட்ல போங்க.
யாருமா நீங்க? யார் நீங்க? பே 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 உங்களுக்கு வாய் பேச முடியாதா? ஆ, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. பே 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 நந்தினி, ஆ, நந்தினி வீடு இதுதான். பே பே நந்தினிய பார்க்க வந்திருக்கீங்களா? ஆ ஆ நந்தினிய செக்கப்க்கு கூட்டிட்டு போகணும்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எல்லாரும் அங்க போயிருப்பாங்களோ என்னமோ. ஆ ஆ ஆ எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஒருவேளை கூட்டமா இருந்தா வரதுக்கு லேட் ஆகும். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? புரியலையே. ஓ, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேக்குறீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலமா. நாளைக்கு வேணா வந்து பாருங்க. அவங்க வந்தா நான் சொல்றேன். நான் வரேம்மா. சொல்லுங்க டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ஆக்சிடென்ட் ஆனதால உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. பட் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் உங்க மனசை தைரியப்படுத்திக்கங்க. உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, இத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கும் புரியல. என்னதான் டாக்டரா இருந்தாலும் நானும் ஒரு மனுஷி தானே. உங்களை இங்க அட்மிட் பண்ணப்ப உங்களுக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு உங்க அம்மா என்கிட்ட கதர்னது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களை எக்ஸ்ட்ரீமா டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களை நல்லபடியா காப்பாத்த முடிஞ்ச எங்களால எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க குழந்தைய எங்களால காப்பாத்த முடியல. என்ன என்ன பிரச்சனை டாக்டர்? சொல்லுங்க, என்ன பிரச்சனை டாக்டர்? மனச திடப்படுத்திக்கங்க. வயித்துல பலமா அடிபட்டதுனால உங்க குழந்தை கருவிலேயே அப்நார்மல் ஆயிடுச்சு.
டாக்டர் நீங்க சொல்றது நான் சொல்லல சார், ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. இப்ப என்ன டாக்டர் பண்றது? ஒரு டாக்டரா நான் இத சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா பொதுவான மனுஷியா சொல்லணும்னு தோணுது. கருவிலிய குழந்தை அப்நார்மல்னு தெரிஞ்சதால நீங்க வேற ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவு பண்ணி இந்த குழந்தைய கலைச்சறதா நல்லது. நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். என் குழந்தைய நான் கலைக்க விட மாட்டேன். அதுக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க டாக்டர். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என்னை விட என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். இந்த குழந்தைய எப்படியாவது பெத்து என் புருஷன் கையில கொடுக்கறேன்னு நான் சொல்லியிருக்கேன் டாக்டர். இந்த குழந்தையாலதான் என்னோட எல்லா பிரச்சனையும் தீரும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க எமோஷனலுக்குள்ள ஆழம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருந்தா நான் இதை உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். இதுக்கு வேற வழி இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவை உங்களை எடுக்க சொன்னேன். இந்த இடத்துல என் பொண்ணா இருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுக்க சொல்லுவேன். இந்த சிச்சுவேஷன்ல என் இடத்துல நீங்க இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுக்க சொல்லுவீங்க. இல்ல டாக்டர், நீங்க சொல்ற எந்த ஆறுதலையும் என்னால ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு என் குழந்தைய கலைச்சிடாதீங்க டாக்டர். இத பாரு நந்தினி, இப்போ உனக்கு 5வது மாசம்தான். இந்த டைம்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கருவை கலைக்க சொல்லி நீங்களே வந்து கேட்டிருந்தாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். இருந்தாலும் நான் இந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்க காரணம் இந்த குழந்தையோட கண்டிஷன் தான். அத புரிஞ்சு உணர்ச்சி வசப்படாம நான் சொல்ற முடிவை எடுக்க தயாரா இருங்க. இல்ல டாக்டர், இல்ல, அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க டாக்டர். சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற யாராவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்க டாக்டர். ஆமா டாக்டர், என் பொண்ணு மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க டாக்டர். டாக்டர்னா தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க தான் எங்க குல தெய்வம். எப்படியாவது எங்க குடும்ப வாரிசை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ஆமா டாக்டர், தயவு செஞ்சு என் தங்கச்சியோட குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி சரி, ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்து இந்த ரிப்போர்ட்டை காட்டி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கறேன். இதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
இந்த ரதிதேவி கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டுற அந்த பரதேசி யாருன்னு தெரியலையே. அக்கா அவன் அந்த போட்டோவை எப்ப எடுத்தான் எப்படி எடுத்தான் தெரியலையேக்கா. அக்கா ஒருவேளை நம்ம ஆளுங்களை யாருன்னா கரெக்ட் பண்ணி வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்களோ? இல்ல விஜய், சான்ஸே இல்ல. ஏன்னா அந்த ரேவதி செத்துட்டான்னு தெரிஞ்சதுமே அக்கா நம்ம ஆளுங்களை சாமர்த்தியமா வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டாங்க. நானும் எல்லாரும் போயிட்டாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் அக்காவும் சேர்ந்து ரேவதி கொண்டு போய் புதைச்சோம். அவ செத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவ அக்கா நந்தினி அங்க வந்தான்னு சொன்னியக்கா. அவ எதனா டவுட் பட்டு ஆல் செட் பண்ணி வச்சிருப்பாளோ? டேய் முட்டாள், குழப்பத்துல அறிவில்லாம பேசாத. அவ ஆல் செட் பண்ணி இந்த போட்டோ எடுத்திருந்தா போலீஸ் கிட்ட சொல்லி குழி தோண்டி பாத்திருக்க மாட்டா. இந்த போட்டோவெல்லாம் வச்சு நம்ம உயிரையே தோண்டி பாத்திருப்பா. அவன் என்ன மோட்டிவ்ல இந்த போட்டோவை எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவன் இது வரைக்கும் பணம் வேணும்னு கூட கேட்கலையே. அதான்டா எனக்கும் புரியல. அக்கா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது முன்பகை இருந்து அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு படிவாங்க நினைக்கிறானோ? ஆமாக்கா, எனக்கு அப்படிதான் தோணுது. அவன் இந்த அளவுக்கு நம்மள மிரட்டுறானா கன்ஃபார்மா அவன் நமக்குள்ளதான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருக்கா. எப்படிடா யோசிக்கிறது? எனக்கு நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, எதிரிகள் தான் ஜாஸ்தி. பிசினஸ்லயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி. ஆனா அவங்க எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறவங்களே ஒழிய என் நிழல கூட டச் பண்ண தைரியம் இல்லாதவங்க. எனக்கு நல்லா தெரியும் இவன் வேற யாரோ. இவனுக்கும் எனக்கும் இந்த ஜென்மத்துல பகை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவன் மட்டும் என் கையில சிக்கனா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த உலகத்துல இவன் சாவுதான் ரொம்ப கொடூரமான சாவா இருக்கும். டாக்டர் வராங்க. டாக்டர், வேற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? என் குழந்தையை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், உங்ககிட்ட இருந்து நல்ல பதில எதிர்பார்த்து தான் நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். சாரி நந்தினி. சாரியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னோட சீஃப் டாக்டர் மட்டும் இல்ல, இன்னும் 4-5 கைனகாலஜிஸ்ட் எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டேன். உங்க குழந்தைய சரி பண்றதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் இல்ல.